Welcome back to English through Tamil. How are you today? I hope you are all doing well. Today, we are going to practice the words T-H-E-R-E there, T-H-E-I-R there, and T-H-E-Y apostrophe R-E there in our Essential Tips in English session. இன்னைக்கு நாம ஸ்கிரீன்ல தெரிகிற 3 சொற்களையும் அலசி ஆராய்ந்து நம் அன்றாட வாழ்வில் எவ்வாறு எப்போது எங்கே எப்படி சரளமாக பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். இப்போ இந்த 3 வீடியோவையும் ஸ்கிரீன்ல குயிக்கா பாருங்க. உங்களுக்கு பயனுள்ளது என நினைப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலை இப்பதான் முதல் தடவை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ முடிவில் உங்கள் ஒவ்வொருவராலும் இம்மூன்று தேர் சொற்களையும் எந்தவித பிழையின்றி சரளமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். Let's start the lesson. T-H-E-R-E there என்பது பொதுவாக அங்கு அங்கே தொலைவில் அவ்விடத்தில் அதோ அந்தோ என்றவாறு பொருள்படும். இது ஆங்கிலத்தில் அட்வர்பாகவும் ப்ரோனவுனாகவும் நவுனாகவும் அட்ஜெக்டிவாகவும் இன்டர்ஜெக்ஷனாகவும் தொழிற்படக்கூடியது. அட்வர்பாக அதாவது வினையுறி சொல்லாக வரும்போது in at to that place என்றவாறும் at that point in time என்றவாறும் பொருள்பட அமையும். pronoun அதாவது பிரதிப்பெயர் சொல்லாக வரும்போது அறியாத ஒருவரின் பெயருக்கு பதிலாக பயன்படுத்துகிறோம். For example, hello there, hi there என்றவாறு. noun பெயர் சொல்லாக வரும்போது அங்கே அவ்விடத்தில் என்றவாறு பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள், take it from there, there's no problem. அட்ஜெக்டிவாக வரும்போது அதாவது பெயருரி சொல்லாக வரும்போது for example, get that book there, she'll be there for you என்றவாறும். இன்டர்ஜெக்ஷன் அதாவது விழிச்சொல்லாக பயன்படுத்தும் போது அதோ அந்தோ என்றவாறு பொருள்படும். For example, there the phone has fallen, அதோ போன் விழுந்துட்டது. There you know that, அதோ உனக்கே தெரிகிறது. There that's what I want, அதான் எனக்கு தேவை என்றவாறும் பயன்படுத்துகின்றோம். T-H-E-I-R there அவர்களுடைய possessive form of they உடைமையை குறிக்கும் பெயர் உரிச்சொல், a possessive adjective. For example, their books அவர்களுடைய புத்தகங்கள், their plates அவர்களுடைய தட்டுக்கள், their shoes அவர்களுடைய shoes. T-H-E-Y apostrophe R-E என்பது contraction of they are. They are என்பதன் சுருக்க வடிவம். இந்த there என்பதுடன் நாம் பெயர் சொல்லை பயன்படுத்த முடியும். ஒரு பெயருரி சொல் adjectiveஐ பயன்படுத்த முடியும். வினைச்சொல்லின் present participle form, for example, generally we can say ing form verbs பயன்படுத்த முடியும். or past participle V3 form of verbs, or generally we are saying it ed form verbs பயன்படுத்த முடியும். As usual, let's get more practice and make it fluent with more and more example sentences. வழக்கம் போல உதாரணங்களூடாக மேலும் தெளிவாக கற்றுக்கொள்வோம். There in sentences இதை நாம் adverb-ஆக பயன்படுத்தும் போது எவ்வகையில் பயன்படுத்துகின்றோம் என்று பார்ப்போம். நான் அங்கே நிறுத்த முடியுமா? Can I park there?
Can I park there? நான் அங்கே உட்காரலாமா? May I sit there? May I sit there? நாய்கள் அங்கே குரைத்துக் கொண்டிருக்கின்றன. Dogs are barking over there. Dogs are barking over there. அங்கே பார். எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சொல்லி பாருங்க. Very good. Look there. Look there. அங்கே என்ன நடந்தது? What happened there? What happened there? அவ இப்ப அங்கேதான் இருக்கிறா. இது எப்படி சொல்வோம்? She is there now. She is there now. அது அங்கே உனக்கருகில் இருக்கிறது. சில பேர் என்ன தேடி எடுக்க அலுப்பில இதங்க அதங்கேண்டுவாங்க. அப்ப அவங்களுக்கு கிட்ட உள்ள பொருளை பார்த்து என்ன சொல்வோம்? அது உங்க உனக்கருகில் தான் இருக்கிறது. அப்படி சொல்லலாம். It's there next to you. It's there next to you. இதை அங்கே எடுத்து செல். இதை எப்படி சொல்வோம்? Take this there. Take this there. அவ அந்த தருணத்திலேயே நிறுத்தல. தன்னுடைய விவாதத்தை தொடர்ந்தாள். அந்த தருணத்திலேயே. இதற்கும் நாம் என்ன பயன்படுத்த போன்றோம்? There. She didn't stop there. She continued her argument. She didn't stop there. She continued her argument. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க. She didn't stop there. She continued her argument. அவர்களை அங்கே வரச் சொல். வரச் சொல். Ask them to come there. Ask them to come there. இப்போ நாம் இந்த there என்பதை ஒரு ப்ரோனவுனாகவோ அல்லது நவுனாக, அதாவது டம்மி சப்ஜெக்ட் ஆகவோ எப்படி பயன்படுத்துகின்றோம் என்று பார்ப்போம். இன்றிரவு ஒரு விருந்து நடைபெறும். இது எப்படி சொல்வோம்? There will be a party tonight. There will be a party tonight. அடுக்கலையில் கொஞ்சம் அரிசி இருக்கிறது. இது எப்படி சொல்ல வேண்டும்? There is some rice in the kitchen. There is some rice in the kitchen. இங்கு நாம் ஏன் is பயன்படுத்தியுள்ளோம்? Rice என்பது uncountable noun. கணக்கிட முடியாத, எண்ண முடியாத பெயர்ச்சொல். அக்கா வீட்டுல சாப்பிட எப்பவுமே போதிய அளவு இருக்கு. இது எப்படி சொல்வோம்? There is always plenty to eat in my sister's home. There is always plenty to eat in my sister's house. மறுமுறை என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. There is always plenty to eat in my sister's house. மேஜையில் 3 மாம்பழங்கள் உண்டு. எப்படி சொல்வோம்? There are 3 mangoes. இங்கு ஏன் are பயன்படுத்துகின்றோம்? Very good. Mangoes என்பது plural countable noun. There are 3 mangoes on the table. வாயிலில் 2 பேர் இருக்க வேண்டும். இது எப்படி சொல்வோம்? There have to be 2 people at the gate. There have to be 2 people at the gate. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. There have to be 2 people at the gate. இதை செய்ய வழியே இல்லை. இது எப்படி சொல்வோம்? There is no way to do this. There is no way to do this. நான் வீட்டை மாற்ற முயற்சித்த ஒரு காலம் இருந்தது. ஒரு காலத்துல மாற்றத்துக்கு முயற்சி செய்வேன். இது எப்படி சொல்வோம்? There was a time when I tried to change my home. There was a time when I tried to change my home. Again, எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. There was a time
when I tried to change my home. ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு. எப்படி சொல்வோம்? There is a small problem. There is a small problem. மேஜையில் ஒரு புத்தகம் இருக்கா? மேஜையில் ஒரு புத்தகம் இருக்கு. எப்படி சொல்வோம்? There's a book on the table. இருக்கா? Is there a book on the table? Is there a book on the table? மரங்களில் பறவைகள் பாடுகின்றன. ரொம்ப இனிமையா இருக்கும் இல்லையா? எப்படி சொல்வோம்? There are birds singing in the trees. There are birds singing in the trees. மேஜையில் 2 காபி கப்கள் இருந்தன. நடைபெற்று முடிந்த செயல். There were 2 cups of coffee on the table. There were 2 cups of coffee on the table. இரவு வானில் அழகிய நட்சத்திரங்கள் இருக்கின்றன. எப்படி சொல்வோம்? There are beautiful stars in the night sky. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும். There are beautiful stars in the night sky. பிள்ளைகள் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. இது எப்படி சொல்வோம்? There are children playing in the park. There are children playing in the park. ஆங்கிலம் கற்றலில் பல நன்மைகள் உள்ளன. எப்படி சொல்வோம்? There are many benefits of learning English. There are many benefits of learning English. There are many benefits of learning English. பாயில் பூனை உறங்கிக் கொண்டு இருக்கிறது. There's a cat sleeping on the mat. There's a cat sleeping on the mat. இப்போ இந்த there என்பதை adjective-ஆக பயன்படுத்தும் போது ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். உங்கள் வினாக்களுக்கு பதிலளிக்க அவள் இருக்கிறாள். She is there to answer your questions. She is there to answer your questions. என்னுடைய அப்பா எப்போதும் எனக்காக இருக்கிறார். அதாவது எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறார். இது எப்படி நாங்க சொல்லலாம்? My dad is always there for me. My dad is always there for me. Again, my dad is always there for me. இப்போ there என்பதை interjection-ஆக பயன்படுத்தும் போது ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். அதுவும் அங்க வந்துட்டாங்க. There, they have arrived. There, they have arrived. இவளை சின்ன பிள்ளைகள் அழுதுட்டு இருந்தா என்ன சொல்லுவோம்? அது அவள் சரியாயிடுவாள். கொஞ்ச நேரத்துல மறந்து தாங்களே சரியாயிடுவாங்க. எப்படி சொல்வோம்? There, she will be okay. There, she will be okay. அதோ வேலை முடிஞ்சது. எப்படி சொல்வோம்? There, the work is finished. There, the work is finished. அது நன்றாக இருக்கு. சொல்வோம். There, it will be nice. Okay? There, it will be nice. இப்போ THEIR, their, அவர்களுடைய என்பதை வாக்கியங்களில் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்று பார்ப்போம். நான் அவர்களுடைய முடிவுடன் ஒத்து போகவில்லை. இது எப்படி சொல்வோம்? I did not agree with their decision. I didn't agree with their decision. அவர்களுடைய நோக்கம் என்ன? What's their purpose? What's their purpose? அவர்களுடைய பிள்ளைகள் நன்கு கல்வி கற்றவர்கள். Their children are well educated. Their children are well educated. அவர்களுடைய சந்திப்புகள்
எப்போதும் மகிழ்ச்சிகரமானவை. எப்படி சொல்லலாம்? Their meetings are always joyful. Their meetings are always joyful. அவர்களுடைய உறவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இது எப்படி சொல்வோம்? எனக்கு எதுவுமே தெரியாது. I don't know anything. அவர்களுடைய உறவை பற்றி, about their relationship. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I don't know anything about their relationship. ஒரு ரயில் அவர்கள் காரை தாக்கியது. Very sad incident. எப்படி சொல்வோம்? A train hit their car. A train hit their car. அவர்களின் பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். இதை எப்படி சொல்வோம்? I'm waiting for their reply. I'm waiting for their reply. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I'm waiting for their reply. அவர்கள் அவர்களுடைய வீட்டை சுத்தம் செய்து கொண்டு இருந்தார்கள். கடந்த காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த செயல். They were cleaning their house. They were cleaning their house. அவர்கள் அவர்களுடைய காரில் வந்தார்கள். They came in their car. They came in their car. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உதவ ஆர்வமாக உள்ளனர். இது எப்படி சொல்வோம்? Parents are keen to help their children. Parents are keen to help their children. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Parents are keen to help their children. ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் தயாரித்த உணவை கொண்டு வர வேண்டும். இது எப்படி சொல்வோம்? ஒவ்வொருவரும். Everyone should bring their homemade food. Everyone should bring their homemade food. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Everyone should bring their homemade food. நான் அவர்களின் புகைப்படங்களை விரும்புகிறேன். Very simple. நீங்களே சொல்லுங்க. Well done. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I like their photos. I like their photos. அவர்கள் தங்கள் மகளை கீதிகா என்று பெயரிட்டனர். இதை எப்படி சொல்வோம்? They named their daughter Geetika. They named their daughter Geetika. அவர்கள் தங்களுடைய சத்தியத்தை காப்பாற்றுவார்கள். இது எப்படி சொல்வோம்? They will keep their promise. They will keep their promise. அவர்களுடைய மதிய உணவை நான் தயாரிக்க வேண்டுமா? வினா எப்படி கேட்போம்? Should I prepare their lunch? Should I prepare their lunch? பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது எப்படி சொல்வோம்? Children should obey their parents. Children should obey their parents. அவர்களின் கண்கள் சந்தித்த வேளையில் அவர்கள் காதலித்தார்கள். இது எப்படி சொல்லலாம்? They fell in love the moment their eyes met. They fell in love the moment their eyes met. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They fell in love the moment their eyes met. எனக்கு தெரிந்தவரை அவர்கள் எப்போதும் தங்கள் வார்த்தையை காப்பாற்றுகிறார்கள். எப்படி இதை சொல்வோம்? As far as I know, they always keep their word. As far as I know, they always keep their word. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும். As far as I know, they always keep their word. Theatre, their.
என்பதை எவ்வாறு வாக்கியங்களில் பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். முதலில் பெயர் சொற்களோடு. அவர்கள் மாணவர்கள். They are students. They are students. அவர்கள் ஆசிரியர்கள். உங்களுக்கே தெரியும், எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. They are teachers. They are teachers. அவர்கள் கடின உழைப்பாளிகள். They are hard workers. They are hard workers. அவர்கள் என்னுடைய பெற்றோர்கள். They are my parents. They are my parents. அவர்கள் அமெரிக்கர்கள் அல்ல. அல்ல என்ன பயன்படுத்த வேண்டும்? Well done. Not. They are not Americans. They are not Americans. அவர்கள் நோயாளிகள் அல்ல. நீங்களே சொல்லுங்க. Well done. They are not patients. They are not patients. இப்போ adjectives ஓட பயன்படுத்தி பார்ப்போம். அவர்கள் உயரமானவர்கள். இதுவும் எல்லாமே உங்களுக்கு சொல்லக்கூடியதுதான். எங்கூட சேர்ந்து குவிக்கா சொல்லிட்டு வாங்க. Repeat after me. They are tall. They are tall. அவர்கள் அழகானவர்கள். They are beautiful. They are beautiful. அவர்கள் நல்லவர்கள். They are good. They are good. அவர்கள் மென்மையானவர்கள். They are soft. They are soft. அவர்கள் மகிழ்ச்சியானவர்கள். They are happy. They are happy. அவர்கள் அன்பானவர்கள். They are kind. They are kind. அவர்கள் தாராள குணமுள்ளவர்கள். They are generous. They are generous. அவர்கள் பிடிவாதமானவர்கள் அல்ல. இங்கே மறுபடி என்ன பயன்படுத்துவோம்? Very good. You got it. Not. They are not adamant. They are not adamant. அவர்கள் சோம்பேறிகள் அல்ல. Well done. They are not lazy. They are not lazy. இப்போ present participle எப்படி பயன்படுத்துகின்றோம் என்று பார்ப்போம். அவர்கள் கடினமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி சொல்வோம்? They are working hard. இதைத்தான் சுருக்க வடிவத்தை பயன்படுத்த எப்படி சொல்வோம்? They are working hard. They are working hard. அவர்கள் ஒரு பரீட்சைக்காக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are studying for an examination. They are studying for an examination. அவர்கள் மதிய உணவு தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சொல்வோம்? They are preparing lunch. They are preparing lunch. அவர்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சொல்வோம்? Very good. They are going to the supermarket. They are going to the supermarket. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They are going to the supermarket. அவர்கள் கடற்கரையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொல்ல வேண்டும்? They are coming from the beach. They are coming from the beach. அவர்கள் சில போர்வைகளை கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சொல்வோம்? They are washing some bed sheets. They are washing some bed sheets. அவர்கள் அலமாரியில் புத்தகங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சொல்வோம்? Very good. They are arranging the books on the shelf. They are arranging the books on the shelf. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும். They are arranging the books on the shelf. இப்போ
past participle form எப்படி there உடன் பயன்படுத்துவது என்று பார்ப்போம். இது passive voiceல் பொதுவாக பயன்படும். அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டார்கள். எப்படி சொல்வோம்? They are warned. They are warned. அவர்கள் புகழப்பட்டார்கள். இதை எப்படி சொல்வோம்? They are praised. They are praised. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They are praised. அவர்கள் நன்கு வழிகாட்டப்பட்டார்கள். They are guided well. They are guided well. அவர்கள் மிகவும் மதிக்கப்பட்டார்கள். இதை எப்படி சொல்வோம்? They are respected highly. They are respected highly. அவர்கள் மகிழ்வாக வரவேற்கப்பட்டார்கள். They are welcomed happily. They are welcomed happily. இப்போ இந்த 3 வகையான சொற்களையும் ஒரே வாக்கியத்தில் ஒழுங்குபடுத்தி பார்ப்போம். அவர்கள் அவர்களுடைய காரில் அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொல்வோம்? They are coming there. அவர்கள் அவர்களுடைய காரில் அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொல்ல வேண்டும்? They are going there in their car. They are going there in their car. எல்லோருமே எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They are going there in their car. அவர்கள் அவர்களின் நேர்மைக்காக அங்கே அழகாக வரவேற்கப்படுகிறார்கள். எப்படி சொல்வோம்? They are welcomed there gracefully for their honesty. They are welcomed there gracefully for their honesty. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They are welcomed there gracefully for their honesty. அவர்கள் அவர்களுடைய நியமன கடிதங்களை பெற்றுக் கொள்வதற்காக அங்கே காத்திருக்கின்றனர். இதை எப்படி சொல்ல வேண்டும்? They are waiting there to receive their appointment letters. They are waiting there to receive their appointment letters. எங்கூட மறுமுறை எல்லாரும் சேர்ந்து சொல்லி பாருங்க. They are waiting there to receive their appointment letters. இப்போ உங்களுக்கான நேரம். அவர்கள் அங்கு சென்றடையும் வரை அவர்களுடைய ஊழியர்களும் உடன் செல்கின்றனர். இப்போ வாக்கியம் தரப்பட்டுள்ளது, ஆனால் இடைவெளி விடப்பட்டுள்ளது. அங்கு எது வரும் என்பதை முழு வாக்கியமாக கமெண்ட்ல சொல்லுங்க. அவர்களுடைய சந்தர்ப்பம். அவர்கள் அவர்களுடைய சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே போ. அங்கே போய் அதை கொண்டு வா. விடைகள் சரி பிழை என்கின்ற கவலையின்றி கமெண்ட்ல சொல்லுங்க. Practice makes you perfect. Don't worry about the mistakes. It's a good chance for you to correct yourself and practice. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. இதேபோல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.